ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீளம் வரை போரும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருவே சரணம். மகாகாளி வாராகி சரணம். மகாகாளி வாராகி பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த மாந்திரிவாதிகளாக இருந்தாலும் சரி, நம்ம மாதிரியே சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வரவங்க பூரா என்ன கேட்குறாங்கன்னா, என் குலதெய்வம் கட்டுற விழுந்துருச்சு, இஷ்ட தெய்வம் கட்டுற விழுந்துச்சு, நான் குறி சொல்லியிருந்தேன், வாக்கு சொல்லியிருந்தேன், குறி நடக்கலை, வாக்கு நடக்கலை, எடுக்கிற விஷயங்கள் தடையாகுது, எதை செஞ்சாலுமே நிம்மதி இல்லை, கெட்ட சொற்பனம் வருது, மோதிய வெடிக்குது, ஒரு நேரங்கிற மாதிரி ஒரு நேரம் இல்லை, என்னால் எதுவுமே செய்யவே முடியல, கூட்டமெல்லாம் வந்து நின்று போச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, தன்னை முன்ன பாதுகாத்து தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வரவனை பாதுகாக்க முடியும். சரி, சிலர் இதுன்றான். முன்ன நம்மளுக்கு என்ன செய்யணும்? நம்ம உடல் கட்டு, திசை கட்டு, திக்கு கட்டு போட தெரியணும். மாந்திரிவாதியாக இருந்தா நம்ம சாதாரண மனுஷர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுன்ட்டு இதை சாதாரண மனுஷர் செஞ்சு தன் வீட்டில் வச்சுக்கலாம். அருமையான ஒரு டிப்ஸ் இது, ரொம்ப சிறப்பான இது. ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய பொருள் இதெல்லாமே இருக்கு, புரியுதுங்களா? இந்த பஞ்சகவியத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, பஞ்சகவியம் எடுத்து ஒரு புது பாத்திரம், ஒரு பால் குடம் மாதிரி சின்ன குடமா ஒரு குடத்துல ஒரு லிட்டர் கோமி முடிச்சுக்கங்க. அதில் 100 மில்லி பால் ஊற்றிக்கங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 100 மில்லி கோமியம், 100 மில்லி பால், 100 மில்லி தயிர், ஒரு 15-20 சொட்டு நெய், புரியுதுங்களா? சாணம் அவ்வளோ பெருசாக அதில் போட்டுக்கணும். அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தர்ப பில்லு ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. சின்ன கட்டாக ஒரு தர்ப பில்லு, நாட்டு மருந்து கடையில் போனால் கிடைக்கும். அந்த தர்ப பில்லு போட்டு நல்லா ரெண்டுச்சுனே இருக்கும். நல்லா உங்களுக்கு தெரிஞ்சால் மந்திரம் சொல்லலாம், தெரியலனாலும் சரி, உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெற்றவங்க, பெரியவங்க எல்லாமே நினச்சி, என் வீட்டில் இருக்கிற எதிரிகளால் விடப்பட்ட சூனியம், கட்டு, ஏவல், பில்லி சூனியம், எதிராளி, பகையாளி மந்திரம், என்ன காத்து கருப்பு, கந்து சிவங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த குடும்பத்தை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு, இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நல்லா நினச்சி இது பண்ணிட்டு, புரியுதா? அந்த மாயலை போட்டாலும் சரி, தர்ப பில்லு போட்டாலும் சரி, ரெங்கழிச்சு பண்ணணும். அப்படி செஞ்சால் பெரிய சிறப்பு இதுன்ட்டு, பெரிய சிறப்பு இதுன்னு கட்டு உடஞ்சி கூட எப்படியேற்பட்ட கட்டு இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் போட்டு வர 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 அந்த கட்டு உடைஞ்சிடும். இது மந்திரம், கட்டு உடையிற மந்திரம் இன்னும் பெரிய மந்திரமா இருக்குது. மந்திரம் சொல்லணும்னா சொல்லலாம், மந்திரம் சொல்லாமே கூட உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை நினச்சி எங்களுக்கு இந்த மூலிகை கட்டு அரு, மந்திர கட்டு அரு, மை கட்டு அரு, மூலிகை கட்டு அரு, என்ன இந்த எல்லா கட்டும் அருந்து போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை நான் அந்த மந்திரத்தையே சொல்கிறேன் பாருங்க, இது கொஞ்சம் பெரியதுன்னு, பதிவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், யாருமே சொல்லி கொடுக்க மாட்டான், காட்ட மாட்டான்னு. அப்படி ஏற்பட்ட ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்தீங்கன்னாலும் கூட, உங்களால் முடியலன்னா நீங்கள் வாங்க. நிறைய பேருக்கு மாசத்துல நான் ஒரு 20 பேர் 30 பேருக்கு கட்டு உடைச்சு கொடுக்குறேன். இந்த மாதம் நம்ம மாதிரி மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு நான் கட்டு உடைச்சு கொடுக்குறேன். இது பெரிய பொக்கிஷம் எதுன்ட்டு இதை நான் சொல்கிறேன் பாருங்க. சிவனுடைய பெரிய மந்திரம். இதை நாம் என்ன செய்யணும்னா, ஒரு கிரகண காலத்துல மற்ற நாள்ல ஒரு 48 நாள் இருந்து தவம் பண்ணி அந்த மந்திரத்தை கட்டுவடைகிற மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் பெரிய இதுன்னு சொல்றேன். முடிஞ்சா செஞ்சுக்கங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க இந்த கத்துக்கின வித்தை நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது. என் குருநாதர் கொடுத்தது எல்லாருமே, ஒரு குருன்றவர் எல்லாருக்கும் கொடுத்து பார்க்கணும், புரியுதா? ஒரு ஆசிரியர் என்ற ஆயிரக்கணக்கான மாணவரை கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த ஆசிரியர்கிட்ட படித்த மாணவன் பூரா கலெக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான், எத்தனையோ இதுன்றான். ஆனால் ஆசிரியர் அங்கேயே தான் இருக்கிறார். என்ன ஏரிப்படி மாதிரி அங்கேயே தான் இருக்கிறார். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி, தான் பெற்ற என்னமோ பெருகிட்ட வையன்ற மாதிரி அது இதுன்னு. சரி, அதெல்லாம் போக வேணாம், நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த கோமியதெல்லாம் பஞ்சகாவியம் எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்றீங்கன்னா சிவன் மந்திரம். அப்பேற்பட்ட மந்திரம் ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் ஓலைச்சுவடியில என் குருநாதர் கொடுத்த பொக்கிஷம். ஓம் திருவளமுடையார் திருவினை விட்டேன், திருநீலகண்டர் திருவினை விட்டேன், திருக்கோவில் திருத்தாப்பால் திறந்தார் போல், 8 திக்கு 16 கோணம் திறந்து விட்டேன், 51 அச்சரம் திறந்து விட்டேன், வைப்பு பில்லி சூனியம் வரவிட்டோன் வாயை கிளிக்கி விட்டேன், வால்பத்திரகாளி திருவினை விட்டேன், ஐயன் விடாரி ஆனந்தவல்லி அழகு திருவிட்டேன், என்னை ரட்சிக்கும் பூலோக ரட்சிக்கும், என் முகத்தில் இழுத்துவோர் வினையெழுத்து ரஷ்மி ரட்சிக்கும், திருவெண்ணீரனும் தேவனை வைத்தேன், திருமுடி திருத்தி 5 எழுத்து அகில போகும் விட்டேன் சுவாகன்றதுதான் என் மந்திரம். இதை முறையா இது பண்ணிட்டு நீ ஒரு 108 முறை இதை சொல்லிட்டு ரெடி பண்ணினா, எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி சூனியமா இருந்தாலும், எதிராளி பகையாளி மந்திரமா இருந்தாலும், செய்வன கட்டா இருந்தாலும், இதை நீ செஞ்சு நீ முறையா இது பண்ணி உட்காந்து ஈரத்துணியோட 108 முறை உன் குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை நினைச்சு, குருநாதரை நினைச்சு செஞ்சானா, நீ அதே போல நீ செஞ்சுன்னு வந்தானா, அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, உனக்கு விட்டவனுக்கே அவனுக்கு திருப்பி அடிக்கும்.
அவன் மூக்கில் வாயில ரத்தம் வந்துடும். இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நான் சொல்றது இதை வந்து உன் மனசுக்குள்ள தெரிஞ்சு இவன் தான் செஞ்சான்னா தெரிஞ்சு மனசார நீ நினைச்சு அதெல்லாம் நீ செய்யும் போது யார் செஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த கட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவான்னு சொல்லிட்டு இந்த சக்தி சிவனுக்கு மேல அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சிவபெருமானுடைய இதுன்னு பஞ்சாசரத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இதுன்னு இதை செஞ்சு நான் இது வந்து 40 ஆண்டு காலம் நான் செஞ்சுட்டு வரேன். இன்னைக்கு நேற்று கிடையாது. நான் பல ஆயிரம் பேருக்கு பல லட்சம் பேருக்கு நான் செஞ்சிருப்பேன். அந்த 50 வருஷம் மாந்திரிகத்தில் அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இதை நிறைய இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் 5 பேர் 4 பேர் வந்து மந்திரிச்சு போறாங்க. அமாவாசை மட்டும் 20 பேர் 50 பேருக்கு நான் மந்திரிச்சு கொடுக்குறேன். அந்த மாதிரி இது பண்ணிட்டு பெரிய அளவுக்கு இதை செஞ்சுக்காங்க. நீங்க செய்யற விஷயங்களை இதை செஞ்சு நீங்க பெரிய அளவில் அனுபவிங்க. இதுல வந்து என்ன சொல்றேன்னா இந்த பாடம் போடுறதெல்லாம் வந்து இந்த மயில இருக்கு நாட்டு மருந்து கடையில கேட்டனா கிடைக்கும். அதெல்லாம் இந்த மயிலுங்கெல்லாம் நிறைய எல்லாம் உதிரி விட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்து நாட்டு மருந்து கடையில வந்து விற்கிறாங்க. அந்த நாட்டு மருந்து கடையில ஒரு கட்டை கட்டி வச்சுக்கிறது. மாந்திரிகம் செய்யறோம். அந்த மந்திரம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, அது இதே இருந்தாலும் சரி, எப்படி வேப்பலை அடிச்சா வந்து அந்த பிடி நோய் வந்து அந்த கிருமிகள் நாசினியாகி இதாகுதோ அந்த மாதிரி மயிலறைகளை அப்படி ஒரு அற்புதங்கள். முருகனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. சரவணபவா, சைலொழிபவா, திரிபுரபவா அப்படின்ற மாதிரி முருகா, சரவணபவா, சக்தி வடிவேலா, சண்முகான்னாவே போதும். இது அனைத்து விதமான பிடியை நீங்கிடும். ஏன்னா நான் சொல்றது இந்த முருகனுடைய இது பண்ணியதுன்னு எல்லாம் ஐயங்கையும் சவுங்கலியாகி வாவா வாழ பரமேஸ்வரி பஞ்சாசரி ஆனந்தம் ரூபிய ரமக நமச்சிவாய சரவணபவா சகல பிணியும் நீங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் சரி, நீங்க வந்து அந்த மயிலருக்கு இறங்குவாங்கனாலே போதும். பாலதோஷம், பட்சி தோஷம், பறவை தோஷம், எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் செய்வன சூரியன் கட்டு இருந்தாலும் அப்படி தவிடு பொடி ஆகிடும். அப்படியே வந்து உடஞ்சி போயிடும். முருகனை நினைச்சு எடுத்து அந்த வந்து மயிலறகை இறக்க வாங்கினாலே போதுன்னு ஒரு கத்தை வந்து சாமி ரூம்ல வைக்கலாம். எல்லா பக்தர்களும் சாமி ரூம்ல வைக்கலாம். குழந்தைங்க படிக்கிறதுல என்ன கட்டி போட்டா குட்டு போடுன்னு ஒரு தலை வைக்குவோம். அது வந்து முளைச்சிக்கும். அந்த மாதிரி இது இந்த இறகு மற்றும் அந்த ஒரு கட் பண்ணி வந்த அளவுக்கு அந்த புக்கு வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வீடு வாசல் தெளிச்சுட்டு அதை இது பண்ணி வைக்கலாம். அப்படி ஒரு அற்புதம் முருகனுடைய அருளால வந்து அப்படி ஒரு அற்புதம். அந்த சிவனுடைய மந்திரத்துக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த கட்டுவடைகிற மந்திரம் இது வந்து பழைய வந்து இதுல இருந்து எடுத்த ஒரு குருநாதர் கொடுத்த வழி இதுன்னு. இதெல்லாம் வந்து செம்பு பட்டகத்துல இருந்து ஓலைச்சுவடிகள் இருந்து அந்த மாதிரி இதெல்லாம் எழுதி வச்ச விஷயங்கள் இதுன்னு இருந்தாலும் இதை சொல்றேன். அதை செஞ்சு இந்த நோய் நொடி நீங்குங்க, செய்வன கட்டு ஒடியும், அருள்வாக்கு காண தானா நடக்கும். ஆலயத்துல வந்து தெய்வம் வந்து வரலன்னா தெய்வம் வந்துடும். இதெல்லாம் செஞ்சுட்டு சாம்பிராணி புகை போட்டு என்ன அந்த மயிலாருக்கு வச்சு விசிறி இது பண்ணி விட்டீங்கன்னா தெய்வ நடமாட்டம் சிறப்பா இருக்கும். தொழில் வசியம், ஜன வசியம், ராஜவசியம், பணவரவு கண்டவரெல்லாம் கைவசம் ஆகுவாங்க. எடுத்த காரியம் வெற்றியாகும். குடும்பத்துல அன்பு பாசம் பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமையாகும். பிள்ளைகள் ஒற்றுமையாகும். கல்வி செல்வம் கிடைக்கும். இனி எது கேட்கறியோ அத்தனையுமே கிடைக்கும். இதுக்கு நிகர எதுவுமே கிடையாது. செய்யுங்க, செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்காங்க. செய்ய முடியாதவங்க எனக்கு வேணும் சாமின்னா அந்த மாதிரி பால், கோமியம், தயிர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வாங்க. அந்த 5 பஞ்சகவின்னு சொன்னேன் இல்லையா, பால் 100 கிராம், தயிர் 100 கிராம், வெண்ணெய், நெய் ஒரு 100 கிராம் எல்லாம் எடுத்துக்கிட்டு, சாணி எடுத்துக்கிட்டு, கோமி எடுத்துட்டு இதெல்லாம் 5 சேர்த்து கொண்டாந்தீங்கலாம் இங்கே உருவேற்றி கொடுக்குறேன், கட்டு உடச்சு கொடுக்குறேன். எடுத்துட்டு போய் இது பண்ணுங்க. நிறைய அந்த பக்கம் சேலம், கோயம்புத்தூர் ஒட்டி வராங்க. எல்லாம் தறி போட்டிருக்கிறாங்க. அந்த தறியில வந்து எனக்கு தொழில் நஷ்டம் பண்ணிட்டாங்க, குடும்ப நஷ்டமாயிடுச்சு. இந்த மெக்கானிக்கல் ஷாப்பு, வியாபார ஸ்தலம் எது இருந்தாலும் சரி, துணி கடை, ஜவுளி கடை, நகை கடை, காய்கடை, பழக்கடை, எல்லா விஷயங்களுக்கும் நான் மந்திரிச்சு கொடுக்குறதுன்னு இது பெரிய விதமா அதை மாசம் மாசம் வந்து கட்டு உடச்சிட்டு போறாங்க. அப்படி இருக்குது. தொழில் வேற எல்லாமே சிறப்பா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறோன்ற மாதிரி வந்து போறாங்க. நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்குறேன். இது முடிஞ்சா நீங்க செஞ்சுக்கங்க. உங்களுக்கு காலம் முடியலன்னா நீங்க வாங்க, முன்பதிவு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மாசத்துல ஒரு நாள் இருந்தாலும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்தீங்கன்னா அதை நான் மந்திரிச்சு கொடுப்பேன். எடுத்துட்டு போய் வளவு நலம் பெற்று பல்லாண்டு வாழணும், நோய் நொடி நீங்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும், நீங்க கேட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்று இந்த வாராகினுடைய அருளால அனைத்து குழந்தைகளும் பல்லாண்டு வாழணும், நோய் நொடி நீங்கி சிறப்பா இருக்கணும்னு வாராகி வேண்டிக்கிறேன்.